நீங்க சாப்பிடுறதெல்லாம் உங்க பல்லுல மாட்டிக்குதா? அப்புறம் பின்னு, டூத் பிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை எடுக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து ரத்தம் வந்து நடந்திருக்கா? நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுட் எதனால மாட்டுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அங்க சொத்த பல் இருந்ததுன்னா உங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் பண்ணீங்கன்னா அங்க மாட்டுறது நின்றுடும். இல்ல டாக்டர் எனக்கு பல்லு நல்லா தான் இருக்கு ஆனா கேப்குள்ள தான் போய் மாட்டிக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கேப் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க இன்டர்டென்டல் பிரஷஸ் யூஸ் பண்ணணும். இன்டர்டென்டல் பிரஷஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேப்ஸ்குள்ள நீட்டா போயிட்டு அந்த ஃபுட் பார்ட்டிக்கிளை எடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம உங்க கம்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம அது பார்த்துக்கும். இதே நீங்க ஊக்கோ இல்ல டூத் பிக்கோ யூஸ் பண்ணும்போது அந்த கம்ஸை போய் டேமேஜ் பண்ணுது, அதனாலதான் உங்களுக்கு ரத்தம் வருது. நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்க இருக்க உங்களோட கம் லைன் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் யூஸ் இன்டர்டென்டல் பிரஷ். இல்ல டாக்டர் எனக்கு கேப்லாம் இல்ல பட் எப்பயாச்சும் ஏதாவது சாப்பிட்டா போய் மாட்டிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். கேப்ஸ் ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இடையில கண்டிப்பா இருக்கும். இது நேச்சுரலும் கூட. எந்த மாதிரியான ஃபுட் மாட்டோம் அப்படின்னா ஃபைபரஸா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்க போய் மாட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த நார் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அங்க போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நாங்க ஃபிளாசிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். இந்த ஃபிளாசிங் எப்படி பண்றதுன்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் தான். அதை நான் டீட்டெயில்டா உங்களுக்கு பார்ட் 4 வீடியோல சொல்றேன். See you.